ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி 69 வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து டைட்டிலாக வந்து ஜனநாயகன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அவர்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரியான புகைப்படத்தை படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தெரியும், நெய்வேலியில் நம்ம தளபதி செஞ்ச ஒரு சம்பவத்தினால தான் இப்போ அந்த செல்ஃபியே வந்து பிரபலமாச்சு. அங்கே வந்து ரைடு நடத்துனதை வந்து அவங்க ரசிகர்கள் கூடினனால ஒரு செல்ஃபி எடுத்து போட்டார். அந்த செல்ஃபியும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து கம்பேரிசனாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க டிசைனிங்கில். குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் மூவியாக கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க டைட்டில்லையே வந்து ஜனம்னு அந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜனநாயகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த பொலிட்டீஷியனுக்கு என்னென்ன உரிமைலாம் வேணுன்றதை வந்து நம்ம தளபதி சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். மேபி பொலிட்டீஷியனில் அவர் வந்து ஒரு அரசியலில் தலைவராக கூட அந்த படத்தில் நடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம தளபதியோட கடைசி படம்னால இந்த படத்தை வந்து நம்மளோட ஹச்வினோத் வந்து தளபதியோட ஃப்ளேவரில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கலே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக கிளம்பிருச்சு. குறிப்பாக நம்ம தளபதியோட லுக் இந்த படத்தோட வேறு லெவல் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட லுக் வந்து சூப்பராக வந்து சால்ட் பேப்பரில் வேறு லெவலில் இருக்கார். கண்டிப்பாக இதே லுக் தான் இந்த படம் ஃபுல்லாக மெயின்டைன் ஆக போகுது. அவர் அரசியலுக்கு அவர் நுழையிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவல் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த படம் வந்து அடுத்த வருஷம் வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட கேம்பெயினுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தூணாக இருக்க போகுது. இனிமேல் அடுத்தது இன்னும் அப்டேட் கொடுக்க போகிறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தில் ஏற்கனவே வந்து நம்ம பாபி டியூயல், அப்புறம் பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து மமிதா பாஜுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார்கேஸே பட்டாளத்தை இறக்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் வந்து பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த படத்துலேருந்து என்னென்ன அப்டேட் வெளியாக போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து நம்மளோட கேஎன் ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவல் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. தளபதியோட கடைசி படம்னால லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் ப்ரொமோஷனாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆல் ஓவரில் வந்து இந்த படம் வந்து 1000 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேனரில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவும் தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனினால தெலுங்குலேயும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. நன்றி.